தாவேக்காவினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடக்குது. அந்த விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு தாவேக்கா தலைவர் விஜய் பேசுறாரு. என்னன்னா, தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட விசில் சின்னத்திற்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. தொடர்ச்சியாகவே கட்சி தொடங்கினதிலிருந்து தொடர்ச்சியாகவே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாரு. இது குறித்து டிகேஎஸ் இளங்கோவன் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, விஜய் நாங்க புறக்கணிக்கிறோம், இனி அவருக்கு பதில் இல்ல, புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. முதல் கருத்தாக நம்ம எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்கு? உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இல்ல, தாவேக்கா தொடங்கியதிலிருந்தே அவங்க ஒரு விஷயத்த உறுதியாக சொல்லிக்கிட்டே வராங்க. திமுக தான் தங்களுக்கு பிரதான எதிரி. பாஜகவை கொள்கை எதிரியாக அவங்க சொன்னா கூட அவங்க அதிகமாக விமர்சிப்பது திமுகவை தான். களத்தில் போட்டி என்பதே திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் தான் அப்படிங்கிறத அவங்க தொடர்ச்சியாக பதிவு பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அதிமுகவை கடுமையாக விமர்சிக்காமல் இருந்தாங்க. ஏன் விமர்சிக்கல என்று கேட்கின்ற பொழுது சில இடத்துல ரொம்ப கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அது செத்து போன பாம்பு, உயிரற்ற இது, அந்த மாதிரிலாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள கட்சிக்கு, தமிழ்நாட்டை மிக நீண்ட காலமாக ஆட்சி செய்த ஒரு கட்சியின் மீது அவங்க ஒரு விமர்சனத்தை, கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க. அவங்க ஒரு கருத்துருவாக்கத்தை விதைக்க ட்ரை பண்ணுறாங்க. தாவேக்கா, குறிப்பாக திரு விஜய். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களை புகழ்வது, மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை புகழ்வது, இந்த 2 பேரை புகழ்வதன் மூலமாகவும் திமுகவை கடுமையாக எதிர்ப்பதன் மூலமாகவும் அஇஅதிமுக என்பது களத்திலேயே இல்லை என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், அப்படி இருக்கக்கூடிய ஓட்ஸை, வாக்குகளை, குறிப்பாக அஇஅதிமுக தீவிர அதிமுக தொண்டர்கள் அதிமுக தவிர வேறு எதுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. அதே தான் தீவிர திமுக தொண்டர்களுக்கு. ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் மாற்றி வாக்களிக்கக்கூடிய சில வாக்காளர்கள் இருப்பாங்க. திமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கணிசமான வாக்காளர்கள் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவுக்கு இந்த முறை அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு தோற்ற வருகின்ற அதிமுக வாக்களிச்சிருப்பாங்க. சில சமயத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த சூழலில் அதிமுக மீது ஏதாவது கோபம் வந்துச்சுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு மக்கள் நல கூட்டணி, இந்த டயத்தில் மக்கள் நல கூட்டணிக்கு கொஞ்சம் ஓட்டு போயிருக்கும், சீமானுக்கு கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டு பழகியிருப்பாங்க. இப்படி இருக்கும். வலதுசாரி தன்மை உள்ளவர்கள் பாஜக தனித்து நிற்கின்ற பொழுது பாஜக கூட ஓட்டு போட்டிருப்பாங்க. அதாவது திமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த வாக்குகள் அதிமுக அணிக்கு செல்லாமல் இது இந்த முறை தனக்கு முழுமையாக வரணும். ஏன்னா திமுகவிற்கு எதிராக அதிமுகவும் ஒரு வலிமையான அணியை கட்டியிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே கிட்டத்தட்ட அதிமுக அணிக்கு வந்துட்டாங்க. பாஜக, பாமக, டிடிவி உள்ளிட்டவர்கள் அந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்போ அப்படி வருகின்ற பொழுது ஆன்டி டிஎம்கே ஓட்டு மொத்தமாக அதிமுகவுக்கு கன்சாலிடேட் ஆகிடக்கூடாது. அவங்க தொண்டர்கள் அங்கே வாக்களிக்கட்டும், பிரச்சனை இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் ஷிஃப்ட் ஆகிற ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அது நமக்கு வரட்டும். அப்போ நமக்கு வரணும்னா என்ன செய்கிறது அப்படின்னு வருகின்ற பொழுது எம்ஜிஆரை பாராட்டுவது, ஜெயலலிதாவை பாராட்டுவது, அதே சமயத்தில் அஇஅதிமுகவை அவர் டிஸ்ஓன் பண்ணுறது, திமுகவை கடுமையாக எதிர்ப்பது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் கடைபிடிக்கிறார். களத்தில் போட்டி திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் என்பதாக அவர் நிறுவ முற்படுகிறார். ஆனால் கள நிலவரம் என்பது இந்த நிமிடம் வரை களத்தில் போட்டி அப்படிங்கிறது திமுகவுக்கும் அதிமுக அணிக்கும் இடையில் தான் இருக்கிறது. ஏன்னா நீங்கள் கடந்த 2021 தேர்தலில் அவருக்கு சான்று 10 ஆண்டுகால ஆன்டி இன்கம்பன்சி, அதை தாண்டியும் கூட பாஜகவோடு கூட்டணி, இத்தனைக்கு பிறகும் ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவு, அஇஅதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி குழப்பங்கள், சசிகலா அம்மையார் சிறைக்கு சென்றது, ஓபிஎஸ் சண்டை, டிடிவி பிரிவு, இத்தனைக்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக 75 இடங்களை வெற்றி பெற்று வலிமையான எதிர்க்கட்சியாக அமர்ந்ததை நம்ம மறுத்தரக்கூடாது. அப்போ அதிமுக களத்தில் முற்று முழுவதுமாக விஜய் நினைப்பது போல பலவீனமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. களம் இன்னமும் திமுக விசஸ் அதிமுக தான் இருக்குது. பட் அப்படி இல்லை, களம் திமுக விசஸ் தாவேக்கா என்று இருப்பதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக விஜய் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவர் கையாளுகிறார்.